ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் சந்திப்புக்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஆளுநரிடம் விஜய் புகார் மனு அளிக்க இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடூரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் ஆளுநரை இன்று நேரடியாக சந்தித்து ஆளுநரிடம் இது தொடர்பான புகாரை அளிப்பதற்காக தற்போது ஆளுநர் மாளிகை வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய விஜய் இந்த தினம் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். என் தங்கைகளுக்கு ஒரு அண்ணனாக நான் எழுதக்கூடிய கடிதம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்துல தமிழகத்தில் விரைவில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி அமையும் என்ற ஒரு உறுதிமொழியையும் அவர் எடுத்திருந்தார். இந்த நிலையில பெண்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொடூரமான ஒரு சம்பவம் என்பது இனி நடைபெறக்கூடாது என்பதற்கான ஒரு வலியுறுத்தலும் தமிழக அரசுக்கு அவர் மூலமாக முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு நடந்த இந்த கொடூரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே பல தரப்பினர் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய நிலையில இதுல ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தொடர் கோரிக்கையும் பல்வேறு அரசியல் கட்சி மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதே கோரிக்கையை விஜய் முன்வைத்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொடூர நிகழ்வு தொடர்பாக உரிய நடவடிக்கையை ஆளுநர் எடுக்க வேண்டும். தமிழகத்தினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஆளுநர் இதுல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு புகார் மனுவை தான் விஜய் நேரடியாக ஆளுநரை சந்திக்கும் போது வழங்குகிறார். அதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே அவர் ஆளுநர் அமைச்சர்கள். சிவா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.